பார்த்தீங்கன்னா ஐயப்பனுடைய பூஜையாக இருந்தாலும் சரி, ஐயப்பனுடைய யாத்திரையாக இருந்தாலும் சரி, குருசாமியுமே முதலிடம் தருவாங்க. இது எந்த ஒரு சாமி ஒரு நிகழ்ச்சியிலுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு முருகனுக்கு மாலை போட்டவர் நீங்கள் குருசாமி அவருடைய வழி நடத்துகிறாங்களா இருக்காங்களா அப்படிங்கிறதுனா ரொம்ப ரேராக தான் இருப்பாங்க. ஆனால் ஐயப்பனுக்கு மாலை போடுறது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா குருசாமி இருப்பார். அவருடைய ஆலோசனைப்படி தான் எல்லாமே நடப்பாங்க. இது ஏன் ஐயப்பனுடைய வழிபாட்டு போது அந்த குருசாமிக்கு முதலிடம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஐயப்பன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு இங்கே தான் கோயில் கட்டணும் அப்படின்னு மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பரசுராமர் இருக்காரு, அகத்தியர் இருக்காரு, அவருடைய அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. ஆனா அவர் யாரை ஃபர்ஸ்ட் இந்த கோயிலுக்கு அடிக்கல் நாட்ட சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய குரு எனக்கு சகலமும் கற்றுக் கொடுத்து அந்த 13 வயசு வரைக்கும் என்னை எல்லா விதத்திலையும் கற்றுக் கொடுத்து பார்த்துக்கிட்டு அந்த குரு தான் இந்த அடிக்கல் நாட்டணும். ஸோ என்னுடைய வழிபாட்டில் நான் எப்பயுமே குருவை தான் முன்னிலைப்படுத்துவேன். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சபரி யாத்திரையாக இருந்தாலும் சரி, ஐயப்பனுடைய பஜனை எதாக இருந்தாலும் சரி, எப்பயுமே குருவுக்கு ஒரு முக்கிய ஸ்தானம் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. இதுக்கான காரணம் என்னன்னா, ஐயப்பன் அவர்களே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் கூட தன்னுடைய குருவுக்கு தான் அவரே முதலிடம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இன்றளவும் ஐயப்ப யாத்திரையிலையும் சரி, பூஜையிலையும் சரி, குருவுக்கு முதலிடம் கொடுத்துட்டு இருக்காங்க.